ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி கூட்டணியில் உருவாக இருக்க புது திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா அட்லியோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்காரு அப்படின்ற ஒரு புது படத்தோட அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க படக்குழு. ஆனால் இந்த அறிவிப்பு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. எந்த அப்டேட்டுமே வராமல் இருந்தாலும் டோலிவுட் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் வைரலாக போயிட்டு இருந்துச்சுங்க. அதில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நியூஸ் போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டோலிவுட் வட்டாரத்தில் ஒரு கிசு போய்கிட்டு தாங்க இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, பிரியங்கா சோப்ரா கிட்ட தான் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனால் பிரியங்கா சோப்ரா கிட்ட கால்ஷீட் பிரச்சனை காரணமா இந்த படத்துல நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க பிரியங்கா சோப்ரா. அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ராக்கு பதிலாக வேற பாலிவுட் ஹீரோயின்ஸை நடிக்க வைக்கலான்ற மாதிரி மும்முரமா இருந்தாங்க படக்குழுவினர். கிட்டத்தட்ட ஜான்வி கபூர் நடிக்கிறது இந்த படத்துல உறுதியாயிடுச்சுன்னு சொல்லப்படுதுங்க. அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா ஜான்வி கபூர் தான் நடிக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, மீதி 2 ஹீரோயின்கள் யாரு அப்படின்ற மாதிரி மும்பையிலேயே படக்குழுவினர் தங்கி இருந்து ஹீரோயின்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஒருத்தர் ஜான்வி கபூர், இன்னும் 2 பேர் யாரு அப்படின்றத பத்தி கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வமாவே அறிவிப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கலாம். ஆனா என்னன்னு தெரியலைங்க, நம்ம சினிமாவில் இல்லாத ஹீரோயின்ஸ் பாலிவுட்ல இருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆவுனா எல்லாருமே பாலிவுட் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஹீரோயினை ஆக்ட் பண்ண வைக்கிறாங்கன்றத. இந்த வருஷத்துக்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த ஷூட்டிங்குகளுக்கெல்லாம் எந்த ஹீரோயின்ஸ் கால்ஷீட் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஒப்பந்தம் பண்றதா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் கூட எந்த 3 ஹீரோயின்ஸ் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றத.